Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Maths Unit 5 Operations Research la graphical method la ulla problems தான் பார்க்க போறோம். ஸோ சம் பாருங்க. ஸோ இந்த சம் வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து வந்து சம் மேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலாக கொடுத்து வந்து சம் இது மாதிரி மேக் பண்ணுற மாதிரிலாம் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்ல. பாலிடெக்னிக் டிஆர்பியில் தான் அது மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ சம் மட்டும் நான் எழுதியிருக்கேன். சம் என்னன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 10a + 12b. such that constraints என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a plus b less than or equal to 60, 3a plus 4b less than or equal to 120 and a, b greater than or equal to 0. ஸோ கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 2a plus b equal to 60 ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா b வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த டோட்டல் டைமே 0 ஆகிடும். b equal to 16 நம்ம கிடைச்சிடும். அண்ட் தென் b equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2a equal to 60. ஸோ a equal to 60/2 we can get 30. ஸோ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, 0 எடுக்கும்போது a 0ங்கும் போது b 60, that is 0,60 and b 0ங்கும் போது a வந்து என்ன அப்படின்னா 30. ஸோ 30,0. ஸோ நான் நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3a plus 4b equal to 120. இதில் a equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 4b equal to 120 இருக்கும். So b equal to 120/4 we can get 30. So என்ன வருதுன்னா 0,30 and then b equal to 0 substitute பண்ணோம் அப்படின்னா 3a equal to 120 வரும். So a equal to 120/3 we can get 40, that is 40,0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிராஃபில் வந்து இப்போ நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். 60, 17 வேல்யூஸ் வரதுனால வந்து 10, 20 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே 10, 20 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். and then 1 centimeter equal to 10, 20, 30, 40 அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 2a plus b equal to 60. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நம்ம பாயிண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 0,60 and 30,0. ஸோ அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 0,60 வந்து இந்த பாயிண்ட் வரும் அண்ட் தென் 30,0ங்கும் போது இங்கே வரும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த ஈக்குவேஷன், தட் இஸ் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா 0,30 and 40,0. ஸோ அது ரெண்டத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு ரெண்டுமே வந்து லெஸ் than or equal to constraints அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன வரும்னா டவுன்வர்டாக தான் வந்து அந்த ஃபீசிபிள் ரீஜன் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் அப்படிங்கும்போது காமனாக வந்து எந்த ஏரியா வரும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த க்ளோஸ்ட் ரீஜன். இது ஓ, இது ஏ, இது பி, சி. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீசிபிள் ரீஜியன். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்டில் இதுதான் ஃபீசிபிள் ரீஜனில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இஸ் equal to 10a plus 12b. ஸோ ஓ பாயிண்ட், ஏ பாயிண்ட், பி பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட் அந்த 4 பாயிண்ட்ஸ்லையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போகும்போது எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ ஓங்கிறது வந்து ஆரிஜின், ஸோ 0,0. ஏங்கிறது வந்து நமக்கு என்ன தெரியும் 0,30 அண்ட் சிங்கிறது வந்து 30,0. பட் பி பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பி. ஸோ அதுலேருந்து வந்து சால்வ் பண்ணி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸும் என்ன 2a plus b equal to 60 and 3a plus 4b equal to 120. ஸோ இப்போ பியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 8a plus 4b equal to 240 அப்படின்னு வரும். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கிறேன். ஸோ 4b கேன்சல் ஆகிடும். ஸோ அதுலேருந்து 5a equal to 120, a equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 24. ஸோ வேல்யூ ஏவை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பியோட வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் 12. ஓகேவா? நார்மல் சால்வ் பண்ணுற ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட்டு இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு ஃபீசிபிள் ரீஜன் எது, இந்த ரீஜன் தான் ஃபீசிபிள் ரீஜன். ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே லெஸ் than or equal to constraints அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து டவுன்வர்டாக ட்ரா பண்ணணும். டவுன்வர்டாக வந்து வரும், அதுதான் வந்து ஃபீசிபிள் ரீஜன். ஃபீசிபிள் ரீஜன் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் வரும். ஓகேவா? அதானே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ரீஜன் தான் வந்து ஃபீசிபிள் ரீஜன். ஓங்கும் போது 0,0ல் இசட் மேக்ஸிமம் இசட் வந்து என்ன 10a plus 12b. ஸோ ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் டோட்டலாக 0ன்னு வந்துடும். ஏல வந்து 0,30, ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 30 into 12 we can get 360. அண்ட் தென் பி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பி பாயிண்ட் வந்து ஏ வந்து 24, பி வந்து 12. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணால் 240 அப்படின்னு வரும். ப்ளஸ் பிக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 12s are 144.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 384 வந்துடுது. நெக்ஸ்ட் சி பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 30,0 தட் இஸ் இந்த பாயிண்ட். ஸோ ஏக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 300 ப்ளஸ் இந்த பாயிண்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா 384 தான். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் இசட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா 384. ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது எந்த பாயிண்ட்ல அப்படின்னா A ஈக்குவல் டு 24 அண்ட் B ஈக்குவல் டு 12. ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபீசிபிள் ரீஜன் கிடச்சிருச்சு. இதில் சப்போஸ் இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அன்பவுண்டடாக இருக்கலாம், இன்ஃபீசிபிள் சொல்யூஷனாக இருக்கலாம். அப்படி அதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் இசட் ஈக்குவல் டு 60y1 ப்ளஸ் 120y2 சச் தட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டுமே வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குது அண்ட் y1 y2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஈக்குவேஷன்ஸாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். 2y1 ப்ளஸ் 3y2 ஈக்குவல் டு 10. ஸோ ஃபஸ்ட்டு y1 ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3y2 ஈக்குவல் டு 10 வரும். ஸோ y2 ஈக்குவல் டு 10/3 அண்ட் தென் y2 ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2y1 ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஸோ y2 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது, 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10/3. ஸோ 0,10/3 அண்ட் இங்கே வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்குது. ஸோ இது வந்து y1. ஸோ 5,0 கிராஃபில் பாயிண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 4 6 8 10 12 ஏன்னா 12 வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் போகுது. இங்கே வந்து 4ஓட முடிஞ்சிருது அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 6ன்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்து 2 4 6ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் தென் y1 வந்து 0வாக இருக்கும்போது y2 வந்து என்ன அப்படின்னா 10/3. ஸோ y1 வந்து 0வாக இருக்கும்போது y2ங்கிறது 10/3. 10/3ங்கும் போது 3.3 அந்த இடத்துல வரும். ஸோ 1 2 3 3.3ங்கும் போது இந்த பாயிண்ட் தான் 3.3. ஸோ இதுதான் வந்து 0,10/3 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 5,0 இது 0 1 2 3 4 5 தட் இஸ் 4க்கும் 6க்கும் மிடில் உள்ள பாயிண்ட் தான் 5. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இப்போ 5,0 அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் தான் வரும். ஸோ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து 2y1 ப்ளஸ் 3y2 ஈக்குவல் டு 10. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்ன, y1 ப்ளஸ் 4y2 ஈக்குவல் டு 12. ஸோ அதுக்கு வந்து என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் y1 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் y2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் 4y2 ஈக்குவல் டு 12ன்னு இருக்கும். ஸோ y2 ஈக்குவல் டு 12/3 we can get 3 அண்ட் தென் y2 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ y1 ஈக்குவல் டு 12. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா 0,3 அண்ட் 12,0. 0,3ங்கும் போது என்ன வரும் இந்த பாயிண்ட் அண்ட் தென் 12,0ங்கும் போது எக்ஸ் ஆக்சிஸில் 12. ஸோ 12,0. ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது அப்வர்டாக போகும். ஓகேவா, ரீஜன் வந்து அப்வர்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து மேலே போட்டோம் அப்படி சப்போஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் இசட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அன்பவுண்டட் சொல்யூஷன். ஸோ அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு வந்துடும். பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் இசட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மினிமம் இசட் அப்படிங்கும்போது ஸோ எந்த பாயிண்ட் எடுத்துக்கணும்னா இந்த பாயிண்ட் A B C. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து எது வந்து மினிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏங்கிறது வந்து என்ன 0,10/3 அண்ட் சிங்கிறது வந்து என்ன 12,0. பிங்கிற பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும், 2y1 ப்ளஸ் 3y2 ஈக்குவல் டு 10. அதாவது y1 ப்ளஸ் 4y2 ஈக்குவல் டு 12 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2y1 ப்ளஸ் 8y2 ப்ளஸ் 24. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2y1 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே -5y2 ஈக்குவல் டு -14 கிடைக்கும். ஸோ y2 ஈக்குவல் டு 14/5 அண்ட் தென் y1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா y1 ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ பி பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4/5, 14/5 கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ வந்து இதில் எது வந்து மினிமம் வேல்யூ, எந்த ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட், இதில் எந்த பாயிண்டில் வந்து மினிமம் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகேவா, ஸோ பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏ வந்து 0,10/3. ஸோ மினிமம் இசட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 60 × y1 ப்ளஸ் 120 × y2. ஸோ இப்போ y1 பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் டோட்டலாக இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் 120 × 10/3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 3க்கும் 120க்கும் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா 40 அப்படின்னு வரும். 40 × 10 அப்படிங்கும்போது 400 அப்படின்னு வந்துடும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பி பாயிண்டில் 4/5, 14/5. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 60 × 4/5.
என்ன கிடைக்கும் 60 இன்ட்டு 4/5 ப்ளஸ் 12 இன்ட்டு 14/5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 5க்கு கேன்சல் ஆனால் 12 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து சாரிங்க 120 இன்ட்டு 14/5 அப்படிங்கும்போது 120 இன்ட்டு சார் 120 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 48 அப்படின்னு வந்துடுமா. 4 சார் 48. ஸோ 48 ப்ளஸ் ஸோ 336. 24 இன்ட்டு 14 வந்து 336. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும். ஸோ 384 கிடைக்கும். அண்ட் தென் சி பாயிண்ட்டை 12,0ங்கும் போது இங்கே y1க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 720 வந்துடும். இந்த பாயிண்ட் வந்து 0, y2 வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஸோ 720 வருது. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன மினிமம் இசட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னா 384 தான். ஸோ ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் இசட் அப்படிங்கிறது 384. இந்த சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா y1 = 4/5, y2 = 14/5. ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து <= கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் வந்துச்சுன்னா அதில் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் மினிமம் இசட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் இசட்டாக இருந்துச்சு அப்படின்னா > கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும்போது அதில் வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த சம்மில் மினிமம்க்கு பதிலாக மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம் வந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா அன்பவுண்டட் சொல்யூஷனாக ஆகிடும். மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டில் வருது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மினிமம் கொடுத்துருந்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. தட் இஸ் ஆப்டிமம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.